குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். மும்பையின் பைகுல்லா போலீஸ் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் நேற்று முன்தினம் மொஹரம் ஊர்வலம் நடைபெற்றது. இந்த ஊர்வலத்தில் பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். பொதுவாக மொஹரம் ஊர்வலங்களில் பங்கேற்பாளர்களுக்கு புத்துணர்ச்சி அளிக்கும் வகையில் அல்லது நேர்த்திக்கடனாக உணவு, தண்ணீர் மற்றும் பாரம்பரிய பானங்கள் வழங்கப்படுவது வழக்கம். சில நேரங்களில் உடலுக்கு ஆற்றல் தரும் மூலிகை மாத்திரைகளும் வழங்கப்படுவதாக கூறப்படுகிறது. அதேபோல் இந்த ஊர்வலத்திலும் பயாஸ் நிசார் ஹுசைன் பிரேம்ஜி என்பவர் தன்னிடம் இருந்த மாத்திரைகளை வலி நிவாரண மாத்திரைகள் என்றும், சோர்வை நீக்கி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் மருந்துகள் என்றும் கூறி பங்கேற்பாளர்களுக்கு வழங்கியுள்ளார். ஆனால் இவர் மீது சந்தேகமடைந்த பெண் தன்னார்வலர்கள் அவரிடமிருந்த மாத்திரைகளை வாங்கி உடைத்து பார்த்தபோது அதற்குள் சந்தேகத்திற்கிடமான கருப்பு நிற பொடி போன்று ஏதோ இருப்பதை கண்டுபிடித்தனர். இதையடுத்து உடனடியாக போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். மேலும் ஒலிபெருக்கி மூலம் அடையாளம் தெரியாத நபர்களிடமிருந்து மாத்திரைகளை வாங்கி உட்கொள்ள வேண்டாம் என மக்களுக்கு தொடர்ந்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. உடனே சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பயாஸ் நிசார் ஹுசைன் பிரேம்ஜியை கைது செய்து அவரிடம் இருந்த 14,900 விஷ மாத்திரைகளை பறிமுதல் செய்தனர். அவரிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன. பயாஸ் நிசார் ஹுசைன் பிரேம்ஜி புனேவைச் சேர்ந்தவர். BBA பட்டதாரியான இவர் 15,000 பேரை கொலை செய்ய சதித்திட்டம் தீட்டி அதற்காக ஜிங்க் பாஸ்பைடு என்ற எலி மருந்தை 50 கிலோ அளவில் ஆன்லைனில் வாங்கியுள்ளார். அந்த எலி மருந்தை வெற்று கேப்சியூல்களில் 1 கிராம் வீதம் நிரப்பி ஊர்வலத்தில் கலந்து கொண்ட பலருக்கு கொடுத்துள்ளார். மேலும் சில ஆண்டுகளுக்கு முன்பு இவர் ஈராக் மற்றும் ஈரான் நாடுகளுக்கு சென்று வந்ததும் போலீசார் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இவரிடமிருந்து மாத்திரைகளை வாங்கி உட்கொண்ட 11 பேருக்கு வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டதை அடுத்து அவர்கள் மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பயாஸ் நிசார் ஹுசைன் பிரேம்ஜிக்கு சர்வதேச பயங்கரவாத அமைப்புகள் அல்லது உள்ளூர் சதி கும்பல்களுடன் தொடர்பு உள்ளதா என்ற கோணத்திலும் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இச்சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது.